வண்டிக்கு பெட்ரோல் போட்டால் தானே நல்லா ஒழுங்காக ஓடும். பெட்ரோலை தவிர வேறு ஏதாவது உள்ளே ஊற்றுனீங்கன்னா வண்டி சரியாக ஓடுமா? இல்லைல்ல. அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கு என்ன ஃபியூவல், நம்ம சாப்பிட்ற ஹெல்த்தியான உணவு தான். நம்ம ஹெல்த்தியான உணவை உள்ளே போட்டால் நம்ம உடம்பு வந்து சீராக வேலை செய்யும். இதே நம்ம வந்து தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டு, கெமிக்கல் இதெல்லாம் உள்ளே போடும்போது நம்ம வயிறு, பெருங்குடல், சிறுகுடல், லிவர் எல்லாமே அழுதுட்டு இருக்கோம். லிட்ரலாக இவ்வளோ கெமிக்கல்ஸை உள்ளே போடுறீங்களே, இதை எப்படி டைஜஸ்ட் பண்ணுறது, இதையெல்லாம் நான் எப்படி வெளியேற்றுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமப்படுறது தான் இந்த அஜீரண கோளாறு மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம். அதனால தான் நான் ஃபுட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக வந்து குழந்தைங்களை ட்ராப் பண்ணிட்டு நுங்கு வாங்கிடுவேன், பலாப்பழம் வாங்கிடுவேன். அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு வேலையாக யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கடைக்கு வந்து எல்லாரையும் பிடிச்சி சேனலில் நானே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருவேன். கடையில் வேலை செய்கிற எல்லாரும் கம்பல்சரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி லட்டு பாக்ஸ் எல்லாம் கூட நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். ஸோ கடையில் போய் சாத்துக்குடி, மாம்பழம், ஏலக்கி, வாழைப்பழம் இதையெல்லாம் கம்பல்சரி இப்போ வாங்கிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு நம்மளுடைய புது செஃப் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க மோமோஸ் தான் பண்ணியிருந்தாங்க, பன்னீர் மோமோஸ், சிக்கன் மோமோஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்ச் ஆர்டருக்கு வந்து கெபாப் பண்ணி கொடுத்துருந்தோம். அண்ட் சாலட்ஸ் ஆர்டரும் வந்திருந்தது. ஸோ எல்லாமே நம்ம ஹை ஃபுட்ஸோட வெஜ் மசாலா போட்டு தான் சாலட்ஸ் எல்லாமே கிண்டிடணும். ருமாலி ஷவர்மாவோட ரெசிபி போடுங்க, நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஒன்றும் இல்லை, சிக்கனை வேக வச்சுட்டு அதை பிச்சு போட்டு கேப்சிகம், அதுக்கப்புறம் கோஸ் பொடிசாக கட் பண்ணி போட்டுருந்தோம். கொஞ்சமாக ஷேஸ்வான் சாஸ் ஊற்றணும். சாஸ்லாம் நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்த்தி கிடையாது. அதனால் எந்த அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ராப்ஸ் அளவுக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ தான் கொஞ்சம் ஜூசினஸ் இருக்கும். இல்லைன்னா வந்து கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து குழந்தைங்களுக்கும் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ருமாலி ரொட்டி தான் கொடுத்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 சைட் பெட்ஷீட் மாதிரி இருக்குல்ல, இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து நல்லா உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் க்ரன்ச்சினஸ்க்காக கொஞ்சமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சிடணும். வச்சுட்டு நல்லா சுற்றி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி சுற்றினாலே வந்து ருமாலி ஷவர்மா சூப்பராக ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். காய்கறி தான் இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். சிக்கனோட கண்டென்ட்டும் ரொம்ப கம்மி அண்டு சாசேஜஸோட கண்டென்ட்டும் ரொம்ப கம்மி. ஏன்னா நமக்கு கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, அதனால. அப்புறம் இந்த ஹாஸ்டலில் இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து 7 நாளைக்கு 7 குழம்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது எனிவே ஹெல்த்தி கிடையாது. பட் அவங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்றத விட ஹோம்மேட் ஃபுட் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம். அதனால அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே 7-8 டப்பாவாக பிரித்து அமைச்சிருந்தோம். ஸோ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே எங்கள் ஸ்டாஃப் வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுருவாங்க. 4 மணிக்கு வாட்டர்மெலன், மாதுளை, அப்புறம் வந்து பலாப்பழம்லாம் உரிச்சியே வச்சுருவாங்க. ஸோ தட் வந்தோடனே ஆளுக்கு ஒரு டப்பாவில் வாயில் போட்டு சாப்பிட்டுக்கலான்னு. டின்னருக்கு வந்து சிக்கன் காலி மிர்ச்சோ தம்முர்க் சிக்கன் தான் சாப்பிட்ருந்தோம். நம்ம ஹை ஃபுட்ஸோட மசாலாஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தி இன்ஃபர்மேஷன், ஹெல்த் டிப்ஸ்லாம் உங்களுக்கு எவ்ரிடே வேணும் அப்படின்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட எவ்ரிடே அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும்.